கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். திரும்ப ஒரு புதிய நாளை நாம் பார்க்கும்படியான கிருபை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். பைபிள்ல தாவீது பக்தன் சொல்லுகிற ஒரு வார்த்தை சங்கீதம் 118:5 கர்த்தர் என்னை கேட்டருளி என்று ஜெபிக்கிறார். The Lord answered me. கர்த்தர் என்னை கேட்டருளினார். அன்பான குடும்பத்தின் மக்களே, தாவீது பக்தனுடைய ஆணித்தரமான நம்பிக்கை இந்த நம்பிக்கை. கர்த்தர் என்னை கேட்டருளினார். இக்கட்டிலே கர்த்தரை நோக்கி தாவீது அழைக்கிறார். வனாந்தரத்திலே கர்த்தரையே நோக்கி அவன் பார்க்கிறான். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை சார்ந்து நின்ற ஒரு மனிதன் தாவீது. எனவேதான் ஆடுகளுக்கு பின்னால போய் கொண்டிருந்த அந்த மனிதனை கர்த்தர் ராஜாவாக மாற்றுகிறார். அந்த தாவீது பக்தன் சொல்லுகிறார், கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டருளி. பாருங்க, தாவீதோடு என்னைக்குமே ஒரு 300 பேர் கூடவே இருப்பாங்க. அதுல ஒரு 3 பேர் கூடவே நெருக்கமாய் இருந்த சூழ்நிலை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த மனிதர்களையோ இந்த பெலனையோ தாவீது நம்பவே இல்லை. அவன் துன்பங்கள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது ஆண்டவருடைய சமூகத்தில் மாத்திரம் அவன் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். எனவே தான் தாவீது சொல்கிறார், கர்த்தர் என்னை கேட்டருளினார். அவர் கேட்டருளி என்னை விசாலத்திலே நடத்தின ஆண்டவர். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட யாரை நம்புகிறோம்? கர்த்தரையே நாம் நம்ப வேண்டும். நம்மோடு கூட இருக்கிற மக்கள் ஒரு நாள் நம்மை விட்டு போயிடுறாங்க. நமக்கு ஆதரவா இருப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்த மக்கள் ஒரு சூழ்நிலையில நம்மை விட்டு பிரிந்து போவதை அறிகிறோம். ஆனால் எந்த நிலையானாலும் கூட நமது ஐக்கியம் ஆண்டவரோடு கூடவே இருக்க வேண்டும். அவரையே சார்ந்து நிற்க வேண்டும். அவர் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நம்ம இருக்கும்போது கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்க ஆயத்தத்தோடு இருக்கிறார். நம்ம ஏறெடுக்கிற ஜெபம் ஒரு நாள் வீணா போகாது. அவருடைய சமூகத்துல கதறுகிற கதறுதல் ஒரு நாள் வீணா போகாது. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், கவலைப்படாதிருங்கள், உங்களை ஜெபத்தை கேட்க நான் ஆயத்தத்தோடு இருக்கிறேன். நிச்சயமாய் விடுவிப்பார். நிச்சயமாய் நம்மை சுமந்து கொள்வார். நிச்சயமாய் நம்மை பாதுகாக்க அவருடைய கரம் ஆயத்தத்தோடு இருக்கிறது. நம் ஜெபத்தை அவர் கேட்டு அருளி நம்மை நடத்த அவரால் முடியும். ஜெபம் பண்ணலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த கால விளக்க நன்றி அப்பா. எங்க ஜெபத்தை நீர் கேட்டருளை எங்களுக்கு பதில் தருவதற்காக நன்றி. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு விசேஷ அற்புதங்கள் நடக்கட்டப்பா. ஜெபத்தை கேட்கிறவரே, இந்த நேரத்தில் உங்கள் சமூகத்தில் காத்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நீர் அற்புதங்களை செய்ய வேண்டும். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற பிள்ளைகளை நினைவு கூறுங்கப்பா. ஆசீர்வதி. ஏறெடுக்கிற ஜெபத்திற்கு பதில் தார். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நடப்பித்தாவே. ஆமென், ஆமென்.